Hi friends, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான். இது ஒரு Dove soap வாங்கிருந்தேன். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சோப் தான். पर्सनली பிடிச்சதுனால தான் திருப்பியும் வாங்கினேன். சரி இத பத்தின ரிவ்யூ இன்னும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக சரி வாங்கி நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ப்ளஸ் என்னோட पर्सनल யூஸ்க்காகவும் தான். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பியூட்டி பாத்திங் பார் அப்படினா. And இது 24 hour nourished skin அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க. இது 24 hours இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரியல. அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. பட் மேக்ஸிமம் வந்து இது மாய்ஸ்சரைசேஷன் நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து சோப் மாதிரியே இருக்காங்க. நார்மல் சோப்ஸ் எப்படி இருக்கும்? நல்ல ஃபோம் கொடுக்கும் இல்லையா? பட் இந்த சோப் பாத்தீங்கன்னா ஃபோம் அதிகமா வராது. இது க்ரீம் பேஸ்டு சோப். ஸோ மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தடவுனா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமா தவிர இது வந்து ஒரு சோப்போட ஃபோம் வந்து அதிகமாக கொடுக்க மாதிரி மற்ற சோப் மாதிரி இது அதிகமாக கொடுக்காது. அண்ட் இதோட நெட் கண்டென்ட் அண்ட் ரேட்டை பார்த்துடலாங்க. இதில் பேக் சைடே கொடுத்துருப்பாங்க. இதோட நெட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 100 கிராம். இந்த ஒன் சோப்போட நெட் கண்டென்ட் 100 கிராம். அண்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? ஸோ 63 rupees இதோட ரேட்டு. ஸோ நான் 2 சோப் இதில் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வந்து அமேசான் பார்சல் ஓப்பனிங் வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். 2 சோப் இதுலேருந்து வாங்கியிருந்தேன். வாடி ஹெர்பல்ஸ்லேருந்து லக்ஸுரி சாஃப்ரான் சோப்பும் வாங்கியிருந்தேன்னு. ஸோ சாஃப்ரான் சோப்போட ரிவ்யூ ஆல்ரெடி போட்டதுனால இந்த சோப்போட ரிவ்யூ இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த சோப் பார்த்தீங்கன்னா இதிலே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தெரியுதுங்களா? Our formula is different. It doesn't dry your skin like a ordinary soap அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதில் pH லெவல் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ப்ளஸ் இந்த சோப் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் 1/4% வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் இது கண்டெயின் ஆயிருக்கு. அதாவது க்ரீம் பேஸ்டு சோப். இது என்ன மாதிரி ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புமே இது வந்து யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி மென் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த டவ்ல வந்து pH வந்து பேலன்ஸ்டாக இருக்குங்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே மைல்டாக இருக்குங்க. இதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு காமிச்சேன் இல்லையா? அங்கே பார்த்தீங்களா pH பேலன்ஸ்டு ஃபார்முலான்னு. அதே மாதிரி இதில் பிளான் பேஸ்டு கிளென்சர்ஸ்ங்கிறது வந்து நம்ம பாடியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இல்லை ஜென்டிலாக இருக்கக்கூடிய கிளென்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின் டேமேஜ்லேருந்து நம்ம வந்து இந்த சோப் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஸ்கின்லாம் டேமேஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் தான். அண்டு இதில் வந்து மேக்ஸிமம் நான் சொன்னேன் இல்லையா 1/4% வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இதை எப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜென்டிலாக மசாஜ் பண்ணுற மாதிரி. ஏன்னா இதோட ஃப்ளேவர் அண்டு இதோட டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ரொம்ப ஜென்டில் அண்ட் சாஃப்டானது. க்ரீமி பேஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் ஜென்டில் நம்ம யூஸ் பண்ணும்போதே இதில் நல்ல எஃபெக்ட் கொடுக்குங்க. ஸோ அவ்வளோதாங்க. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சோப்பு. இந்த ஃப்ராக்னன்ஸும் ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். ஓவராக ஆக்வர்டாவோ இல்லை ஓவர்டு சென்டடாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. மைல்டான ஃப்ராக்னன்ஸாக இருக்கும். ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது ஷாப்லையும் நம்மளுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் வந்து ஆன்லைன்லேயும் கிடைக்குதுங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.